தமிழரைப் போலவே ஆதியிலேயே உலக அளவில் வணிகம் செய்தவர்கள் யூதர்கள். யூதர்களின் முதன்மையான தொழில் வணிகம்தான். ஆம்பர், வாசனை திரவியங்கள், உலோகங்கள் போன்ற பொருட்களை வணிகம் செய்ய யூதர்கள் தமிழகம் வந்தனர் என்பது தெளிவு. அப்படியானால் சகுனி யூதனாக இருக்கலாம் அல்லவா? யூதர்கள் தங்களை கடவுளின் பிள்ளைகள் என்றும் அதனால் தாங்கள் மட்டும் உயர்ந்தவர்கள் என்று கருதும் போக்கு நோவாவின் காலத்திலிருந்தே இருந்து வருகிறது. எனவே யூதர்கள் தங்களை விட வளமாக வாழும் மக்களை கெடுப்பதையும் அழிப்பதையும் தங்களின் பிறவி குணமாகவே கொண்டிருந்தனர். இதையே பிரான்சிஸ் பேக்கன் எனும் ஆங்கிலேயர் 1625ஆம் ஆண்டில் தான் எழுதிய நியூ அட்லாண்டிஸ் எனும் புதினத்தில் யூதர்கள் தாங்கள் யார் இனத்தை வாழ்கிறார்களோ அவர்களையே கெடுப்பார்கள் என்று பதிவு செய்திருக்கிறார். இதிலிருந்து என்ன தெரிகிறது? மகாபாரதத்தில் துஷ்டனாக வரும் சகுனி ஒரு யூதனாக இருக்கலாம் அல்லவா? விவசாய தொழிலை உலகிற்கு அறிமுகப்படுத்திய பாண்டியர்கள் வளமாக வாழ்ந்தவர்கள். பாண்டியர்கள் காடுகளை அடித்து விவசாய நலமாக்கியதை ஏற்காத குறவர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் இருந்த இறுக்கத்தை அறிந்த யூதனாகிய சகுனி பாண்டியர்களை அழிக்க குறவர்களையும் ஆடு மேய்க்கும் யாதவர்களையும் தூண்டிவிட்டு போர் செய்திருக்கலாம் அல்லவா? யூதர்கள் அன்றிலிருந்து இன்று வரை சூதாட்டி பொருளீட்டுகின்றனர் என்பதும் நாம் அறியும் உண்மை. யூத கார்ப்பரேட்டுகளால் நடத்தப்படும் ஷேர் மார்க்கெட்டும் ஒரு சூதாட்டம் தானே. சூதாடுவதில் யூதர்கள் வல்லவர்கள். சகுனி சூதாடித்தான் பாண்டியர்களை வீழ்த்தினான் என்பதும் சூதாடும் கருத்தை முன்வைத்தோனும் அவனே என்பதும் இப்படி சூதாடுவது, அதாவது பணயம் வைத்து விளையாடுவது தமிழரிடம் இல்லாத பண்பு என்பதை பார்க்கும்போது சகுனி ஒரு யூதன் என்றே படுகிறது. உலகெங்கும் போர்களை உருவாக்கி மக்களை அழிப்பதையும் மந்திர தந்திரங்களுக்காக நரபலி கொடுப்பதையும் இன்று வரை கடைபிடிக்கின்றனர். யூதர்களின் மீது உலகம் இன்றும் சொல்லும் குற்றச்சாட்டு என்னவென்றால் அவர்கள் காளிக்கு கொடுக்கும் நரபலியே. மகாபாரத போர் தொடங்கும் முன்பு அரவான் நரபலி கொடுக்கப்பட்டார் என்பதை இங்கு நினைவு கூர்க. யூதர்கள் காளியை தங்களது மானசீக கடவுளாக கருதுவதால் காளியின் வண்ணமாகிய கருப்பு உடையையே இன்றும் உடுத்துகின்றனர். அன்று அவர்கள் அணிந்திருந்த கருப்பு தலைப்பாகைக்கு பதிலாக இன்று அவர்கள் கருப்பு தொப்பியை அணிகின்றனர். நீரொழி காலத்திற்கு முன்பு மனிதர்கள் முகம் அடிப்பதில்லை போலும். எனவே சாஸ்திர யூதர்கள் இன்றும் தலைமுடி திருத்துவதையும் முகம் அடிப்பதையும் செய்வதில்லை. இந்த அடையாளங்களை மகாபாரத சகுனி அப்படியே கொண்டுள்ளார் என்பது சகுனி ஒரு யூதன்தான் என்பதை அறுதியிட்டு கூறுகிறது. இந்தியாவில் உருவான எல்லா திரைப்படங்களிலும் தொலைக்காட்சி தொடர்களிலும் சகுனி எப்போதுமே கருப்பு உடையோடும் கருப்பு தலைப்பாகையோடும் காட்சி தருவது அவர் ஒரு யூதர் என்பதை சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நிறுவுகிறது. வணிக நோக்கோடு தமிழகம் வந்த யூதனே சகுனி என்பதை சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நிறுவிவிட்டோம். எனவே சகுனி யார் என்பதையும் அவனின் திட்டத்தையும் நன்கறிந்த கிருஷ்ணன் மகாபாரத போரை தடுக்க முடியாவிட்டாலும் தனது மதிநுட்பத்தால் பாண்டவரின் அழிவை தடுத்தார். இந்த விடயத்தின் முக்கியமான கண்டுபிடிப்பாக சகுனியால் கட்டப்பட்ட அரக்கு மாளிகை ஸ்லாவிக் தேசங்களிலிருந்து வந்த ஆம்பர்தான் என்றும் சகுனி அனதோலிய பகுதியிலிருந்து வந்த யூதன் என்றும் சகுனியை வைத்தே வரப்போகும் கலியுகத்தை கிருஷ்ணன் முன்கூறினார் என்றும் அதன் பிறகு 5வது யுகமான சத்யுகம் வரும் என்று கணித்தார் என்றும் நிறுவியுள்ளோம்.